நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி 11வது முறையாக கொடியேற்ற உள்ளார். இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த நிகழ்விற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? யார் யாரெல்லாம் இந்த நிகழ்விற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? டெல்லியினுடைய செங்கோட்டையில் தற்பொழுது இந்தியாவுடைய 78வது சுதந்திர தினத்தினுடைய நிகழ்வுகளானது தற்போது தொடங்கியுள்ளன. மிக முக்கியமாக அதில் பங்கேற்பதற்காக தற்பொழுது மத்திய அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் தற்பொழுது டெல்லியுடைய செங்கோட்டை பகுதிக்கு வர தொடங்கியுள்ளதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற ஒரு கருத்தரங்கில் இந்த ஒரு சுதந்திர தினமானது கொண்டாடப்படுவதாக ஏற்கனவே மத்திய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளையும் மத்திய அரசாங்கம் செய்தது. மிக முக்கியமாக இந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்பதற்காக சுமார் 6000 சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய நிபுணர்கள் மட்டுமல்லாமல் மத்திய அரசுடைய திட்டத்தால் வளர்ச்சி பெற்ற பல்வேறு பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பல்வேறும் பங்கேற்றுக்கொள்வது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இவர்கள் மட்டுமல்லாமல் சமீபத்தில் ஒலிம்பிக் போட்டியில் சென்று நேரடியாக பங்கேற்று பல்வேறு பதக்கங்கள் வென்ற வீரர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து ஒலிம்பிக் வீரர்களுமே இன்று நடைபெற உள்ள இந்த ஒரு நிகழ்வில் அவர்கள் செங்கோட்டையில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தற்போது மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக வர தொடங்கியுள்ளார்கள். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, கிரண் ரிஜிஜு, நிர்மலா சீதாராமன் உள்ள அமைச்சர்கள் ஏற்கனவே அங்கு வந்துள்ளதை நம்மால் காட்சியில் பார்க்க முடியும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய குடும்பத்தாருடன் அங்கே வந்துள்ளார். அதே போல எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக செங்கோட்டைக்கு வந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பலத்த கண்காணிப்புக்கிடையே இந்த ஒரு நிகழ்வானது இன்று டெல்லியில் நடைபெற மற்றும் டெல்லி காவல்துறையினரும் தீவிரப்படுத்தியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி அங்கு வர உள்ளார். அதற்கு முன்னதாக அவருக்கு முப்படைகளுடைய அந்த ஒரு அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட்டு அதன் பிறகு அங்க முப்படைகளுடைய அந்த ஒரு நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளும் அங்கு நடைபெறும். அதன் பிறகு இந்த சரியாக 7:30 மணிக்கு கொடியேற்றி வைத்து அவர் தன்னுடைய உரையை 11வது முறையாக அவர் கொடியேற்றி வைத்து தன்னுடைய உரையை அவர் நிகழ்த்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 1.5 மணி நேரங்களுக்கு மேலாக இந்த நிகழ்வானது இன்று நடைபெறும் எனும் அதனை சிசிடிவி லைவ் மூலமாக கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகளையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியினுடைய அந்த பகுதி முழுவதுமே இன்று பொதுமக்களுக்கு செல்வதற்கான ஒரு தடை விதிக்கப்பட்டு யாருக்கெல்லாம் அனுமதி அந்த பாஸ் வழங்கப்பட்டுள்ளது அவர்களுக்கான அனுமதி மட்டுமே வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் டெல்லி காவல்துறை செய்துள்ளது. அதற்கான போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் மெட்ரோ ரயில் மாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாற்றங்களையும் டெல்லியினுடைய பாதுகாப்பு அந்த வளையத்தில் கொண்டு வரப்பட்டுள்ள மத்திய ரிசர்வ் படையானது செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. சுதந்திர தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள இந்தியா கேட், குடியரசுத் தலைவர் மாளிகை மற்றும் உலக பாரம்பரிய சின்னமான ஹுமாயூன் சமாதி உள்ளிட்ட பகுதிகள் மூவர்ண விண்கொலையில் ஜொலித்தன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் மற்றும் மாநகராட்சி கட்டடங்களும் மூவர்ண விளக்கொளியில் கண்களுக்கு விருந்து படைத்தன. பஞ்சாப் மாநிலம் அட்டாரியில் எல்லை பாதுகாப்பு படை அலுவலகமும் மூவர்ணத்தில் ஒளிர்ந்தது.